விஜயின் ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்க தனி நீதிபதி அளித்த உத்தரவை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு படத்தை மறு ஆய்வுக்கு அனுப்ப உத்தரவிட்டுள்ளது. இதையடுத்து அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து பட தயாரிப்பு நிறுவனம் ஆலோசனை நடத்தி வருகிறது. பொங்கல் வெளியீடாக திரைக்கு வரவிருந்த ஜனநாயகன் படத்தை பார்த்த தணிக்கை வாரியம் சான்றிதழ் வழங்க மறுத்து மறு ஆய்வு செய்ய பரிந்துரை அளித்தது. இதை எதிர்த்து அப்படத்தை தயாரித்துள்ள கேவிஎன் நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தது. இந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி பி.டி. ஆஷா உடனடியாக தணிக்கை சான்றிதழ் வழங்க உத்தரவிட்டார். இந்த உத்தரவை எதிர்த்து உடனடியாக தலைமை நீதிபதி அமர்வில் மேல்முறையீடு செய்த தணிக்கை வாரியம் தனி நீதிபதியின் உத்தரவுக்கு இடைக்கால தடையை பெற்றது. இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தயாரிப்பு நிறுவனம் தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடி தீர்வு காண உத்தரவிடப்பட்டது. அதன்படி தலைமை நீதிபதி எம் ஸ்ரீவஸ்தவா, நீதிபதி அருள்முருகன் அடங்கிய அமர்வு கடந்த 20ஆம் தேதி இருதரப்பு வாதங்களையும் கேட்டு தீர்ப்பை ஒத்திவைத்திருந்தது. இன்று தீர்ப்பு வழங்கிய நீதிபதிகள் வெளிநாட்டு சக்திகள் இந்தியாவில் மத மோதலை தூண்டுவதாக வசனங்கள் இடம்பெற்றிருப்பதால் ஜனநாயகன் படத்தை மறு ஆய்வு செய்வது அவசியம் என்றனர். எனவே தணிக்கை சான்றிதழ் வழங்க தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்த நீதிபதிகள் தணிக்கை வாரியம் பதிலளிக்க அவகாசம் அளித்தும் வழக்கை தனி நீதிபதி பி.டி. ஆஷா மீண்டும் விசாரிக்க உத்தரவிட்டனர். இந்த தீர்ப்பின் மூலமாக ஜனநாயகன் படத்தின் வெளியீடு மீண்டும் தாமதமாகியுள்ளது. இதையடுத்து அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து பட தயாரிப்பு நிறுவனம் ஆலோசனை நடத்தி வருகிறது. இதில் மூத்த வழக்கறிஞர்கள் பங்கேற்றுள்ளனர். மீண்டும் உச்சநீதிமன்றத்தை நாடுவது தொடர்பான சட்ட வழிமுறைகள் குறித்து அவர்கள் ஆலோசனை நடத்தியுள்ளனர்.